வணக்கம் நண்பர்களே. ஸ்மித் நெட் ஸ்மாஷர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ரமேஷ். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டாட்டாலஜிஸ் அண்ட் கான்ட்ரடிக்ஷன், அது வந்து ப்ரொபோஷனல் லாஜிக்கில் சப் டாப்பிக்காக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோலையுமே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனதர் பிரான்ச் ஆஃப் ப்ரொபோஷனல் லாஜிக். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இன்வர்ஸ், கன்வர்ஸ் அண்ட் கான்ட்ராபாசிட்டிவ் இந்த 3 டைட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வர்ஸ், கன்வர்ஸ் அண்ட் கான்ட்ராபாசிட்டிவ். இந்த ப்ரொபோஷனல் லாஜிக்கில் நம்மளுக்கு அந்த மெயின் 5 ட்ரூத் டேபிள்லேருந்து கொஷின்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வரல அப்படின்னா கான்ட்ரடிக்ஷன் அண்ட் டாட்டாலஜிஸ்லேருந்து நமக்கு கொஷின் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அந்த 2 டாபிக்லேருந்து நம்மளுக்கு வரலன்னா இன்வர்ஸ், கன்வர்ஸ் அண்ட் கான்ட்ராபாசிட்டிவ்லேருந்து நமக்கு கொஷின் வரும். ஸோ ஒரு ப்ரொபோஷனல் லாஜிக்னு எடுத்துட்டாலே நம்ம அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டாபிக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இன்வர்ஸ், கன்வர்ஸ் அண்ட் கான்ட்ராபாசிட்டிவ் பற்றி கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ், கன்வர்ஸ் அண்ட் கான்ட்ராபாசிட்டிவ்க்கு முன்னாடி நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏன் வந்து இன்வர்ஸ், கன்வர்ஸ் அண்ட் கான்ட்ராபாசிட்டிவ்ல வந்து ப்ரொபோஷனல் லாஜிக்குள்ளே போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த இன்வர்ஸ் அண்ட் கன்வர்ஸ், கான்ட்ராபாசிட்டிவ் வந்து தெரியறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரீகால் பண்ணிக்கணும் நம்ம என்ன டாபிக் வந்துட்டு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு. ஸோ அந்த 5 பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ட்ரூத் டேபிள் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த சிம்பிள், இஃப் தென் சிம்பிள், இந்த சிம்பிளை வந்துட்டு நம்ம இம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த சிம்பிளை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும் அப்படின்னா இன்வர்ஸ், கன்வர்ஸ் அண்ட் கான்ட்ராபாசிட்டிவ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிம்பிள் இன் இன்வர்ஸ், கன்வர்ஸ் அண்ட் கான்ட்ராபாசிட்டிவ். ஸோ இந்த இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகிறோம். அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா 2 போர்ஷனாக இருக்கும். த ஃபர்ஸ்ட் போர்ஷன் விச் இஸ் கால்ட் அஸ் ஹைபோதெசிஸ், அதை நம்ம வந்து ஜஸ்ட் பீன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் செகண்ட் போர்ஷன் விச் இஸ் கால்ட் அஸ் தி கன்க்ளூஷன், அதை வந்துட்டு நம்ம கியூ அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு இம்ப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணுறது. ஸோ அதனால இந்த சிம்பிள் கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால பி இம்ப்ளைஸ் கியூ. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்ப்ளிகேஷன் விச் இஸ் கால்ட் அஸ் தி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டூ யுவர் homework you will not be punished. So here you do your homework. That is the first portion of our conditional statement that is called as hypothesis. So as I already stated that in conditional statement we have a 2 parts. 2 part இருக்கு. அதுல ஒரு part பாத்தீங்கன்னா hypothesis னு சொல்றாங்க and another part வந்து conclusion னு சொல்றாங்க. So the first portion we are take it as hypothesis and second part which is we have called as conclusion. So P, and you will not be punished, that is conclusion. So we have a 2 separate parts in the conditional statement. The first condition which is called as hypothesis, second one which is called as the conclusion. So இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்வர்ஸ், கன்வர்ஸ் அண்ட் கான்ட்ராபாசிட்டிவ் வந்துட்டு கத்துக்க போறோம். So here inverse. So what do you mean by inverse? So an inverse of the conditional statement is the negation of both the hypothesis and conclusion. So நம்மளுக்கு ஆல்ரெடி ட்ரூத் டேபிள்ல வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பி அப்படின்னு இருந்துச்சுன்னா நெகேஷன் ஆஃப் பி அப்படிங்கிறது ட்ரூ, ஃபால்ஸ், ஃபால்ஸ், ட்ரூ. ஸோ இதுதான் வந்து நெகேஷன் சொல்றோம். ஸோ த இன்வர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்டா நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வருது. லைக் இப்ப பி கொடுத்தீங்கன்னா நெகேஷன், கியூ கொடுத்திருந்தீங்கன்னா நெகேஷன் கியூ. ஸோ பி இம்ப்ளைஸ் கியூங்கிறது நம்மளுக்கு எப்படி மாறி வரும்னா நெகேஷன் பி இம்ப்ளைஸ் நெகேஷன் கியூ. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்வர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்வர்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி டினோட் பண்றோம், பி இம்ப்ளைஸ் கியூ வந்துட்டு நார்மல் ஸ்டேட்மெண்ட். அதுல நம்ம இன்வர்ஸ் எப்படி வந்துட்டு டினோட் பண்ணுவோம்னா நெகேஷன் பி
implies negation Q. So for example, அந்த மேல இருக்கிற அதே conditional statement எடுத்துக்கலாம். So the conditional statement என்ன? If you do your homework, you will not be punished. So இதுதான் வந்துட்டு என்ன சொல்றாங்க? இது வந்து ஒரு conditional statement. இந்த conditional statementக்கு negation கொடுங்க. So negation கொடுத்தீங்கன்னா that is called as inverse. If you do your homework, இங்க வந்து பாசிட்டிவா இருக்கு, அதை நெகட்டிவா மாத்துங்க. If you do not do your homework, so நீ homework பண்ணல அப்படின்னா you will be punished. So அது if you do your homework, you will not be punished. So இங்க not இருக்கு, so அதோடைய opposite you will be punished. So இதுதான் வந்து inverse, just opposite. அப்படியே எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இல்லாம நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, just நம்ம வந்துட்டு கொடுக்கற வேல்யூ வந்து நெகேட் பண்றது, P implies Q அப்படிங்கறத அப்படியே நெகேஷன் பண்றது வந்து இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ there is no swapping. ஸோ இந்த ஸ்வாப்பிங் கிடையாது, அப்படியே கொடுக்கறத வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், நெகேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொண்டு போறோம். then it is called as inverse. What about the converse? The second one, which is called as the converse. So இங்க converse அப்படிங்கறது பார்த்துட்டீங்கன்னா it is quite different from the inverse. So converse உடைய statement பார்த்தரலாம். The converse of the conditional statement is computed by interchanging the hypothesis and the conclusion. So நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, conditional statementல நமக்கு ரெண்டு போர்ஷன் இருக்கு, hypothesis and conclusion. இன்வர்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா just negate பண்ணோம், பட் கன்வர்ஸ்ல வந்துட்டு அப்படி கிடையாது. கன்வர்ஸ்ல நம்ம ஸ்வாப்பிங் பண்றோம், which means interchanging. So P implies Q அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம், Q implies P யா மாத்த போறோம். then it is called as converse. So converse அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, it is interchanging of given value. P implies Q னா Q implies P, Q implies P னா P implies Q. That is called as converse. So ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா அதே சேம் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், that is if you do your homework you will not be punished. ஸோ இப்போ நம்ம நெகேட் பண்ண போறது கிடையாது, கொடுத்துருக்கிறத வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இஃப் யூ வில் நாட் பி punished, then you do your homework. So if you will not be punished, you do your homework. So கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்றோம், அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிருப்போம். that is called as converse. And what about contrapositive? So contrapositive third approach of propositional logic. So இதுல வந்து contrapositive இருக்கு. So contrapositive அப்படிங்கிறது என்னன்னா, நெகேட்டும் பண்றோம், interchangeம் பண்றோம். that is called as contrapositive. It is like combination of inverse and converse. So here the contrapositive of the conditional is computed by interchanging the hypothesis and the conclusion of inverse statement. If the statement if P then Q, the contrapositive will be if not Q then not P. So like P implies Q னு இருக்கு. So இதை நம்ம என்ன பண்ண போறோம், இன்வர்ஸ் பண்றோம். இன்வர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, நெகேஷன் P நெகேஷன் Q இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போறோம், கன்வர்ஸ் பண்ண போறோம். கன்வர்ஸ் பண்ணும்போது அப்படியே நம்ம வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்றோம். that is negation Q implies negation P. So it's a combination of inverse and converse. For example, the same statement we are taken for an example, the contrapositive of if you do your homework you will not be punished. Then what I suggest that inverse அப்படிங்கறத first பண்ணிக்கலாம். So P implies Q அப்படிங்கறடைய inverse என்னன்னா, P உடைய negation P, Q உடைய negation Q. So இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, if you do your homework, அப்போ if you don't your homework you will be punished. So அதுதான் நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்குவோம். அந்த நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண போறோம், இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். சேம் if you are punished you did not do your homework. So இதுதான் வந்து contrapositive. It's very simple. So inverse அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, இன்வர்ஸ் கொடுத்திருக்கிற வேல்யூவை ஜஸ்ட் நெகேட் பண்றோம், அதே ஆர்டர்ல நெகேட் பண்றோம். that is inverse. converse அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it is interchanging the value. P implies Q இருக்குன்னா Q implies P. Then what about contrapositive? It is just a combination of inverse and converse, that is called as contrapositive. Then this is quick remembrance of you.
So if you take the conditional statement which is P implies Q, then we have a three statement that is converse, that is its interchangeable value, that is Q implies P. Then what about the inverse statement, that is implies, if you have taken the P implies Q, then the negation P and implies negation Q, that is called as inverse statement. And finally we have the contrapositive, which is it's the combination of inverse and adverse statement. Finally we get negation Q implies negation P. So just a quick remembrance of you. You take a screenshot of the quick remembrance, then you can able to understand the concept of converse, inverse and contrapositive. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு கன்வர்ஸ்னா என்ன, இன்வர்ஸ்னா என்ன, கான்ட்ராபாசிட்டிவ்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதோடைய இன்வர்ஸ் என்னவா இருக்கும், இல்லை அப்படின்னா அதோடைய கன்வர்ஸ் என்னவா இருக்கும், ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.